ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் அன்லைனிங் ஸ்பேஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1 year கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். ஸோ வி ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி. ஸோ ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரீஸில் நம்ம கன்வென்ஷனலாக பார்க்காம எங்கெங்கெல்லாம் நமக்கு ட்ரிக்கி பார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், பாலிசிஸ், ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி பார்ட்டில் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இன்றைக்கி என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த 1 yearல இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோகால்ஸ், கன்வென்ஷன்ஸ், இம்பார்ட்டண்ட் டெசிஷன் மேக்கிங் பை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் இன்றைக்கி இந்த 1 yearல நம்ம ஓவராலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸ்க்ளூசிவாக நேஷ்னல் பார்க்ஸ், டைகர் ரிசர்வ்ஸ், வெட்லேண்ட்ஸ், இந்த மாதிரிலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ஃபார் ப்ரிலிம்ஸ் 2026. ஸோ இதில் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க மினிஸ்ட்ரி பண்ண ஒரு பெரிய இது பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள், அவங்க ஒரு பீப்புள் சென்ட்ரிக் என்விரான்மெண்டல் மூமெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ MOEFCC. ஸோ மேரி லைஃப் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை க்ரியேட் பண்ணி, ஸோ அதில் நம்ம டிஜிட்டலாக பிளான்டேஷன் ஆக்டிவிட்டீஸை நம்ம ட்ராக் பண்ணுறோம். சாப்ளிங்ஸ், பிளான்ட் சாப்ளிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ ஏக் பெத்மா கே நாம் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை PM ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அது பிளான்ட் சாப்ளிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு கேம்பெயின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்தியன் ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் 2023. ஸோ எவ்ரி 2 years நம்ம ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் இந்தியாவோட ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர், பிளான்டேஷன் கவர், க்ரீனரி கவர், இதெல்லாம் ரிப்போர்ட்டில் வரும். அப்படி பார்க்குறப்ப ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் ஆஃப் த கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 25% அப்படிங்கிறது நமக்கு காமிச்சிருக்கிறோம். ஸோ டோட்டல் இந்தியாவோட ஜாகிரபிக்கல் ஏரியாவில் 25% ட்ரீ கவர் அண்ட் ஃபாரஸ்ட் கவர் நம்மளது கவர் பண்ணுது. ஸோ அதில் ஃபாரஸ்ட் மட்டுமே பார்த்தோம்னா 21%, ட்ரீ கவர் மட்டும் பார்த்தீங்கன்னா 3% அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, ஸோ நமக்கு 2013 10 yearsல பார்க்கும்போது நம்மளுக்கு கியூமுலேட்டிவ் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவரில் ஒரு 4% அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இது சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கொஷின் கேட்கலாம். டோட்டல் ஜாகிரபிக்கல் ரீஜனில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீ கவர் அப்படிங்கிறது கேட்கலாம். தென் FAO குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் 2025 ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன். ஸோ ரிப்போர்ட் டைரக்டாகவே கொஷின் கேட்கலாம். குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் ரிலீஸ் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன். ஓகே, FAO, UNEP, UNFCC, இப்படி டிஃப்ரெண்ட்டான ஆர்கனைசேஷன் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்தியா குளோபலி ஃபாரஸ்ட் லெவலில் 9th ரேங்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி 3rd பொசிஷன் இன் ஆனுவல் நெட் ஃபாரஸ்ட் கெயினில் ரேங்க் கொடுத்துருக்காங்க இந்த FAO ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் ஸ்டேட்டஸ் எக்கனாமிலையும் கேட்கலாம், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிலையும் கேட்கலாம், இல்லை என்விரான்மெண்டல் ரிப்போர்ட்லையும் கேட்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால் இது கவர்மெண்ட் ஆஃப் அந்த இந்தியா டாக்குமெண்ட்லேயே இருக்குது, அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஆரவல்லி லேண்ட்ஸ்கேப் ரீஸ்டோரேஷன் க்ரீன் வால் இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக ஆரவல்லி கான்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருந்தது. மைனிங் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப் ஃபாரஸ்ட் டிஃபாரஸ்டேஷன் நடக்குது. அதே மாதிரி 100 மீட்டர் அந்த ஹில்ஸ் அந்த கான்ட்ரவர்சிலாம் போயிட்டு இருந்தது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, 6 million ஹெக்டர்ஸ்க்கு நம்ம ஃபாரஸ்ட் ரீஸ்டோரேஷன் பண்ணுறோம் இன் ராஜஸ்தான், குஜராத், ஹரியானா, டெல்லி ஸ்டேட்ஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டேட்ஸ். ஆரவல்லி அந்த லேண்ட்ஸ்கேப் மவுண்டன் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ஸ் ராஜஸ்தானில் இருக்குது, குஜராத்தில் கொஞ்சம் டச் ஆகுது, கேட்கலாம், ஹரியானா அண்ட் டெல்லி. ஸோ அதில் டீட்டெயில்ட் ஆக்ஷன் பிளான் ஒன்றும் ஆரவல்லி லேண்ட்ஸ்கேப் ரீஸ்டோரேஷனுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெடி பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்விரான்மெண்டலுக்கான ஒரு அவேர்னஸ்க்காக பண்ண வேண்டியது. பிளான்ட் சாப்ளிங்ஸ் நம்ம பார்த்தோம், ஒரு கேம்பெயின் பார்த்தோம். இப்போ க்ரீன் வால் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க லேண்ட்ஸ்கேப் ரீஸ்டோரேஷனுக்காக. இந்தியன் ஸ்டேட் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. FAO ஆர்கனைசேஷன் குளோபல் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் நமக்கு என்விரான்மெண்டல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் GS பேப்பர் 3ல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம எத்திக்கல் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் எத்திக்ஸ்லேயும் பேப்பர்லையும் நீங்கள் GS 4ல் யூஸ் பண்ணலாம்.
ஸோ அடுத்து கம்மிங் டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஸ்பீசியஸ் ரெக்கவரி. ஸோ இந்தியாவில் வந்து இப்போது அட் ப்ரெசென்ட் 58 டைகர் ரிசர்வ்ஸ் வந்து இருக்குது. அந்த டைகர் ரிசர்வ்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜியன், ஷிவாலிக்ஸ் ரீஜியன், நார்த் ஈஸ்ட் ரீஜியன், சென்ட்ரல் இந்தியா ரீஜியன், இப்படி நம்ம பிரித்து தான் நம்ம டைகர் ரிசர்வ்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ அது நம்ம பண்ணுறது யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, NTCA. ஸோ இவங்க தான் ஒரு டைகர் ரிசர்வ்ஸ்க்கான வந்து ஒரு அலாட்மெண்ட் அப்படிலாம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ 2014 46 டைகர் ரிசர்வ்ஸ் இருந்தது. இப்போ 58 டைகர் ரிசர்வ் இருக்குது. ரீசெண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மாதவ் டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேசில் வந்து ஆட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டில் கூட வந்து பார்த்தோம்னா மேகமலை, ஸ்ரீவில்லிபுத்தூர் டைகர் ரிசர்வ் இதெல்லாம் வந்து புதுசாக வந்துச்சு. ஸோ நம்ம முதுமலை இருக்குது, களக்காடு முண்டந்துறை இருக்குது, இதெல்லாம் பழசு. இப்போ நியூ டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறது இந்த மாதவ் டைகர் ரிசர்வ், மேகமலை ஸ்ரீவில்லிபுத்தூர் டைகர் ரிசர்வ், மத்திய பிரதேசிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று 2-3 வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஆல் இண்டியா டைகர் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம சைக்கிளிக்கலாக வந்து நம்ம எடுக்கிறோம். டைகர் பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் வந்து பண்ணுறது, பக் மார்க்ஸ் வச்சு பண்ணுறது, DNA எஸ்டிமேஷன், இந்த மாதிரி நியூ மெத்தட்ஸை வந்து வச்சு நம்ம டைகர் எஸ்டிமேட் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். எலிஃபேண்ட் ரிசர்வ்ஸ் வந்து 33 இருக்குது 2025. 2014 26 தான் வந்து இருந்தது. இந்த எலிஃபேண்ட் ரிசர்வ்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ UPSC கொஸ்டினில் எலிஃபேண்ட்டோட ஸ்பீசியஸ் பற்றி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ வைல்ட் லைஃப் ஸ்பீசியஸ் கன்சர்வேஷனும் கேட்கலாம், வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸோட பிஹேவியர், அதோட அந்த அடாப்டேஷன் பற்றி வந்து கேட்கலாம். ஏன்னா எலிஃபேண்ட் வந்து கேரளாவில் வந்து ஒரு டைம் வந்து நம்ம ப்ரெக்னென்ட் எலிஃபேண்ட்டை வந்து ஸோ அந்த பைனாப்பிளில் வந்து ஒரு இது மாதிரி வச்சு நம்ம இது பண்ணப்போ அது வந்து இன்ஜுரி ஆகி டெத் ஆச்சு ஒரு எலிஃபேண்ட். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபேண்ட்டோட கெஸ்டேஷன் பீரியடெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. இப்படி தான் UPSC வந்து கொஷின்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்சர்வ் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டில் வந்து எப்படி வேணால் அவங்க கொஷின் வைக்கலாம். ஸ்பீசிஸ் மேலே வைக்கலாம், ஸ்பீசிஸ் ரெக்வரியும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்தியாவில் இருக்கிற ஸ்பீசிஸ் இப்போ கேட்குறாங்க, அதே மாதிரி எக்ஸாக்டிக் ஸ்பீசிஸும் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி இந்தியா பங்களாதேஷ் டிரான்ஸ்பவுண்டரி எலிஃபேண்ட் கன்சர்வேஷன் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம் அக்ரிமெண்ட். ஸோ 150 எலிஃபேண்ட் காரிடார்ஸை நம்ம 15 ஸ்டேட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் எலிஃபேண்ட் ரிசர்வ்ஸ், ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எலிஃபேண்ட் காரிடார்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து மூமெண்ட் ஆஃப் ரயில்வே லைனு, தட் இஸ் ரோடு, ஹைவே, இங்கெல்லாம் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ இது வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பண்ணக்கூடியது. So next coming to protected and community reserves. Protected areas. So protected areas means national park, wildlife sanctuary, conservation reserves, community reserves. இதெல்லாமே protected ஏரியாக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் 1973 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீசியஸ் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம் வச்சுருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பீசியஸ் எந்தெந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இருக்குது அப்படிங்கிறதுலாம் வந்து இந்தியாவில் வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்தியாவில் 2014 745 இருந்த ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன்றைக்கி வந்து நம்ம 1134க்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் வந்து ப்ரொடெக்டட் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 309 வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். 48 தான் வந்து 2014 இருந்திருக்கு. ஸோ நல்லா கவனமாக பார்த்துங்க. இந்த கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் வந்து ரொம்ப ட்ரிக்கியாக வந்து 2023 ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ்க்கு வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டியா, இது வந்து யார் நோட்டிஃபை பண்ணுவா, இது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரோல் இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து கேட்கலாம். ஸோ கன்சர்வேஷன் ரிசர்வ்னு ஒன்று சொல்கிறாங்க, தட் இஸ் கம்யூனிட்டி ரிசர்வ் அப்படின்னு வந்து ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுங்க. ஏன்னா இது வந்து UPSC கொஷினில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ப்ரிலிமினரியில் கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் பற்றி கொஷின் வந்து கேட்டிருக்கிறாங்க. ப்ரொடெக்டட் ஏரியாங்கிறது மட்டும் நீங்கள் என்னென்னு கேட்கலாம். ஸோ எல்லாமே இருக்கா, நேஷனல் பார்க்ஸ் எல்லாமே, இன்ஸ்டியூட், எக்ஸ்டியூட் இதெல்லாம் இருக்கா இல்லையா, இப்படிலாம் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த இதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சீட்டா. ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் செஷன் வந்து பட்ஜெட்டோட செகண்ட் பார்ட் செஷனில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் கொடுத்த ரிப்போர்ட் வந்து ஸோ சீட்டாவோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனதும், அதே மாதிரி அதோட கப்ஸ், அதே மாதிரி குனோ நேஷனல் பார்க்கில் எப்படி பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ குனோ நேஷனல் பார்க் இல்லாமல் ஸோ காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் நம்ம வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி பன்னி கிராஸ்லேண்ட்ஸ், மத்திய பிரதேஷ், குஜராத், ராஜஸ்தானோட அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த பன்னி கிராஸ்லேண்ட்ஸ். ஸோ டோட்டல் சீட்டா பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. 50 பக்கத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் சீட்டா நமக்கு தெரியும், நமீபியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கிட்ட வாங்கி நம்ம வந்து ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது ரொம்ப நாள் வந்து நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணி அதுக்கான என்விரான்மெண்டல் அடாப்டேஷன்லாம் ஸ்டடி பண்ண பிறகு தான் நம்ம இது வந்து பண்ணது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லயனை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான மத்திய பிரதேசில் பண்ணுறப்பெல்லாம் வந்து லயனை பற்றிலாம் வந்து கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க, எந்த நேஷனல் பார்க்கில் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு முன்னாடி குனோ நேஷனல் பார்க் அப்படிங்கிறது வந்து கொஷின் வந்து வந்திருந்தது. அதே குனோ நேஷனல் பார்க்கில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் சீட்டா வந்து நம்ம இனாகிரேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து போட்ஸ்வானால இருந்தெல்லாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சீட்டா வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் வந்து
இப்போ பிரிட்டிஷ் டைமில் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டிங்ஷன் வந்து ஆனனால இப்போ நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட், இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ். ஸோ இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ் ஏப்ரல் 2023 நம்ம வந்து லான்ச் பண்ணது. 7 பிக் கேட் ஸ்பீசியஸ் குளோபலி வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான். இதோட ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தது 2025 தான். பட் ஐபிசிஏ வந்து 2023 இனிஷியேட் பண்ணோம். அதோட ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்தது 2025. 18 countries அட் ப்ரெசன்ட் மெம்பர்ஷிப். கேட்கலாம். ஸோ ஐபிசிஏல நம்ம என்ன செய்யணும்னா, ஸோ அது வந்து நாட் ஓன்லி அந்த கேட் ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் மட்டும் பார்க்கல, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வித் கிளைமேட் அடாப்டேஷன், எக்கோசிஸ்டம் சர்வீசஸ், வாட்டர் செக்யூரிட்டி, கம்யூனிட்டி லைவ்லிஹுட். ஸோ இந்தியாவோட குளோபல் லீடர்ஷிப். ஸோ வி நோ தட் டைகர் வந்து ஹையஸ்ட் பாப்புலேஷன் வேர்ல்டில் வந்து இந்தியா தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. தென் பூட்டான், நியர்பை சம் இந்தோனேஷியா, அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து டைகர் பாப்புலேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்தியா இஸ் த ஒன்லி கண்ட்ரி டைகர் அண்ட் லயன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்தியாவில் தான் வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ கிர் நேஷனல் பார்க்கில் குஜராத்லாம் நம்ம வந்து இது பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இந்த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ். அதனால் வந்து அதையும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ அதனால் பார்த்து வச்சுங்க. நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய கொஷின். ஸோ இந்த எந்த மாதிரிலாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட்லேருந்து இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கோம். என்டிசிஏ, நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், ஓகே, அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கேட்கும்போது அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் செக்ரட்டரி ஆஃப் எம்ஓஇ எஃப்சிசின்னு கேட்கலாம், இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அவரே டேரக்டாக இருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ பாருங்கள், 7th நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் மீட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக கிர் நேஷனல் பார்க்கில் வந்து 2025 தட் இஸ் மார்ச்சில் வந்து நடந்திருக்குது, போன வருஷம். அதில் வந்து வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் எப்படி போயிட்டு இருக்கு, அதோட ஆக்ஷன் பிளான் எப்படி போயிட்டு இருக்கு, இந்தியாவோட பயோடைவர்சிட்டி ஆக்ஷன் பிளான் என்ன, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது யூபிஎஸ்சி கொஸ்டின். நேஷ்னல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் வந்து சேர்மேன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான் வந்து சேர்மேன். ஸோ வைல்ட் லைஃப் ஸ்பீசிஸ் ரெக்கவரி ஐபிசிஏ. இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ இந்தியாவில் பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 வந்து வந்தது. பேஸ்ட் ஆன் நகோயா ப்ரோட்டோக்கால், கார்டேஜினா ப்ரோட்டோக்கால், கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, பயாலஜிக்கல் ரிசோர்ஸை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதுக்காக நம்ம கொண்டு வந்த ஆக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஆக்ட். இன் தட் ஆக்ட் ஸோ நமக்கு வந்து நேஷ்னல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டின்னு ஒன்று சொல்கிறோம், என்பிஏ, ஸ்டேட் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டின்னு சொல்கிறோம், எஸ்பிஏ. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயோடைவர்சிட்டி போர்ட்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சியில் வந்து கேட்ட கொஷின்ஸ். பயோடைவர்சிட்டி ஆக்டை வச்சு மட்டுமே, அந்த கன்வென்ஷன் வச்சு மட்டுமே, அதில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் வச்சு நம்மளுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. இப்போ ரீசண்டாக பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணி அதில் ரூல்ஸையும் அமெண்ட்மெண்ட் பண்ணி நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபார் ரிசர்ச் பர்பஸ்க்கு வந்து காம்ப்ளைன்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் அப்படின்னு சொல்கிறோம், ஏபிஎஸ் மெக்கானிசம், அதை என்ஹான்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸில் வந்து அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஆக்டையும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் 2025. ஸோ அதில் வந்து நமக்கு ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங்கை பற்றி சொல்கிறோம். பிகாஸ் லோக்கல் கம்யூனிட்டிஸ் தான் வந்து ஒரு பயோடைவர்சிட்டி ரிசோர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க. அது இந்தியா மாதிரி இண்டேஜினஸ் ட்ரைபல் பீப்புள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் நாலேஜ் எக்கோசிஸ்டம் வச்சு தான் நம்ம இந்த இதை வந்து பண்ணுறோம், அந்த பயோடைவர்சிட்டியோட ரிசோர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங்கில் நம்ம எவ்வளோ காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதை வந்து பார்க்குறோம். கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, சிபிடி. ஸோ சிபிடி வந்து ஸோ யுஎன்எஃப்சிசியில் நம்ம வந்து ரியோ டி ஜெனிரோ ப்ரோக்ராம், ஸோ எர்த் சம்மிட்னு சொல்கிறோம். இந்த 3 நம்ம சம்மிட் நம்ம ரெகுலராக நடத்துகிறோம். ஸோ அதில் வந்து யுஎன் ஃப்ரேம்வொர்க் ஆன் கிளைமேட் சேஞ்ச், எவ்ரி இயர் வந்து நம்ம காப் அப்படின்னு ஒன்று நடத்துகிறோம். யுஎன் கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஸோ 2 years ஒன்ஸ் நடத்துகிறோம். யுஎன் கன்வென்ஷன் ஆன் டெசர்டிஃபிகேஷன், யுஎன்சிசிடி, ஸோ அது 1 or 2 years ஒன்ஸ் வந்து நம்ம நடத்துகிறோம். இந்த 3 ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் 3 மெக்கானிசம், இந்த 3 இன்ஸ்டிடியூஷன் வந்து வந்தது 1992 அப்புறம். ஸோ பாருங்கள், இப்போ நடந்த COP16 சிபிடியில், நாட் யுஎன்எஃப்சிசி, ரோமில் வந்து நடந்திருக்கு. அதில் ஈக்விட்டி, ஃபினான்ஸ் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் பற்றி பேசியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி ரிகார்டிங் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், ஈக்விட்டி ஃபினான்சிங், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசியிருக்காங்க. எங்கே நடந்திருக்கு? ரோமில் நடந்திருக்கு. COP16 அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம பிரேசில் நடந்தது யுஎன்எஃப்சிசியோட காப், ஓகே. ஸோ அது வேறு, இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான இருக்கிறது வேறு, இந்த சிபிடிக்கு இருக்கிறது வேறு.
ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், கவனமாக நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்ச் வரும்போது இந்தியாவோட என்டிசி அச்சீவ்மெண்ட். ஸோ எவ்ரி இயர் நம்ம வந்து இந்த என்டிசி அச்சீவ்மெண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் தான் பண்ணுறோம். ஏன்னா நம்ம 2030 பண்ண வேண்டிய டார்கெட்டை வந்து அகைடாகவே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிருச்சு. அது நம்மளுக்கு தெரியும், ரெகுலராக நியூஸ் பேப்பரில் நீங்கள் அப்டேட் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எமிஷன் இன்டென்சிட்டி வந்து ரெடியூஸ்டு பை 36% ஆஃப் ஜிடிபி ஃப்ரம் 2005 லெவல் நம்ம 2020 நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். 45% பண்ண வேண்டியது 2030, பட் 2020 நம்ம 36% பண்ணியிருக்கோம். 2030 கம்ஃபர்டபுளாக அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம். 50% வந்து ரெனியூபிள் எனர்ஜி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாச்சு நம்ம எனர்ஜி மிக்ஸில். 2030 தான் நம்ம சொல்லியிருந்தோம் 50%. இப்போ நம்ம 2025 நம்ம வந்து 5 இயர்ஸ் அகைடாக இந்த ஷெடியூல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது ரொம்ப முக்கியமானது. தென் 2.5 to 3 பில்லியன் டன் ஆஃப் கார்பன் சிங்கை 2030 நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும்னு இருந்தது. அஃபாரஸ்ட்ரேஷன் இந்த இதெல்லாம் பண்ணாமல். ஸோ நம்ம அடிஷ்னல் கார்பன் சிங்க் வந்து 2.29 பில்லியன் டன் அப்படிங்கிறது வந்து நம்ம அச்சீவ் பண்ணியிருந்துக்கிறோம் இந்தியா. ஸோ கார்பன் சிங்க் இஸ் நத்திங் பட் ஸோ நம்ம ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணுறது, இந்த க்ரீனரி இதெல்லாம் இது பண்ணுறது, ஸோ CO2 நம்ம எமிஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது. ஸோ அந்த கார்பன் சிங்க் அப்படிங்கிறது நம்ம அதை தான் சொல்கிறோம். ஸோ தீஸ் ஆர் த 3 டார்கெட்ஸ்: ரெடியூசிங் ஜிடிபி இன்டென்சிட்டி, தென் அச்சீவிங் 50% ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன், அதே மாதிரி 2030 2.5 to 3 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கார்பன் சிங்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது. இதுதான் 2015 பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்டில் வந்து நம்ம ப்ராமிஸ் பண்ணது இந்தியா. ஓகே, ஸோ வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் என்டிசி எவ்ரி இயர் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க, அந்த ரிப்போர்ட் கேஸ்ட்ரிலாம் பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்னென்ன கண்ட்ரி எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம். ஸோ இது வந்து இந்தியாவோட அகைன் ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ நம்ம இந்தியா அது மட்டும் இல்லாமல் ஜப்பானோடையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 6.2 ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீமை வந்து நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம டொமஸ்டிக்கில் வந்து ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது எப்படி வந்து அவங்க எமிஷன் பண்ணுறதை அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணணும், இல்லை ஒன்றா வந்து க்ரீன் இண்டஸ்ட்ரியாக மாற்றணும். அப்போ இந்த மாதிரி வந்து கார்பன் ட்ரேடிங் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதான் இந்த இந்தியாவோட கார்பன் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து 1997 கியோட்டோ ப்ரோட்டோக்கால். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய அந்த ஃபாலோயிங்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து நம்ம கார்பன் கிரெடிட் மார்க்கெட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு கேம்பெயின் மாதிரி தான், நான் ஒரு ஸ்கீமாகவே கொடுத்துருக்காங்க. நகர் வன் யோஜனா அர்பன் ஃபாரஸ்ட்ரிக்கான ஒரு ஸ்கீமாக வந்து பார்க்குறோம். ஸோ சிட்டிஸ் டவுன்ஸில் க்ரீன் ஸ்பேசஸை வந்து கொண்டு வரது. ஸோ அதுக்கான அவுட்லே எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிம்பிளான ஒரு கேம்பெயின். அடுத்து வந்து பார்த்தோம்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்க்குலர் எக்கனாமி. ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். நீங்கள் வந்து 2020 அப்புறம் யூபிஎஸ்சியில் வந்து இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்க்குலர் எக்கனாமி வச்சு நம்மளுக்கு கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பேட்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அதில் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் அந்த ரூல்ஸஸ் போட்டிருப்பாங்க. பேட்ரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்லாம் பார்க்குறோம்ல. ஸோ அதில் வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அப்போது ப்ரொடியூஸ் பண்ணுற அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் அதுக்கான இந்த இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த EPR ப்ரொவிஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ சர்க்குலர் எக்கனாமிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ எவ்வளோ டன்ஸ் ஆஃப் நம்ம வேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் பாருங்கள். பிளாஸ்டிக் பேக்கிங் வேஸ்ட், பேட்ரி வேஸ்ட், வேஸ்ட், டயர் வேஸ்ட், ஸோ இதெல்லாம் ரீசைக்கிள் அப்படிங்கிறது வந்து பண்ணுறோம். அதே மாதிரி 339 லேக் டன்னுக்கு நம்ம ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கோம். அதை ரீசைக்கிள் பண்ணி 237 லேக் டன்னை வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ரொடியூசர் இட் செல்ஃப். ஸோ எகைன் அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது எகைன் அடுத்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. இதுதான் வந்து எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சர்க்குலர் எக்கனாமி. ஸோ இது வந்து இந்தியா வந்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதில் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து யூபிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நியூக்ளியர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் கூட இருக்குது, பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது, பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸோ கமிங் டு வெட்லேண்ட், கோஸ்டல் அண்ட் மேங்க்ரூவ் கன்சர்வேஷன் அண்ட் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ். ஸோ 1 இயரில் இந்தியா 2025 பண்ண ஸோ நான் எல்லா செக்டார்லையும் கொடுத்துருக்குறோம். ஸோ வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் பற்றி பேசியிருக்கிறாங்க, கேம்பெயின் பற்றி வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இந்த கன்வென்ஷன்ஸ் இந்தியா வந்து என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்.
ஸோ மேங்க்ரூவ்ஸை பொறுத்த வரைக்கும் மிஸ்தி ப்ரோக்ராம் நம்ம இது பட்ஜெட்லேயே வந்து கொண்டு வந்தது, மேங்க்ரூவ் ரீஸ்டோரேஷன் ப்ரோக்ராம்காக கொண்டு வந்தது. ஸோ இப்போ மேங்க்ரூவ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவோட கோஸ்ட்லைன் ஸ்டேட்ஸில் எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸ் பார்க்கலாம், ஃப்ரம் குஜராத் டு வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்கால் இருக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல், சுந்தர்பன் மேங்க்ரூவ்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ வேர்ல்டோட ரொம்ப முக்கியமான மேங்க்ரூவ்ஸ் எக்கோசிஸ்டம் அது. ஸோ அதை ரீஸ்டோரேஷன் பண்ணுறக்காக கொண்டு வந்த ப்ரோக்ராம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்தி ப்ரோக்ராம். ஸோ அடுத்து 2025 மட்டும் 11 ராம்சார் சைட்ஸ் வந்து நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசன்ட் 96 ராம்சார் சைட்ஸ், ஹையஸ்ட் இன் ஏஷியா. இப்போ நமக்கு வந்து 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்போ இந்தியாவில் 75 ராம்சார் சைட்ஸ் வந்து இருந்தது. இன்றைக்கி நம்ம 96 ராம்சார் சைட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ராம்சார் வந்து ஒரு வெட்லேண்டு கன்வென்ஷன், ஸோ ஒரு ப்ரோட்டோக்கால். ஸோ இட் இஸ் ஈரானில் 1971 வந்து நம்ம ஆரம்பிச்சது. ஸோ வேர்ல்டு லெவலில் நம்ம கொண்டு போய் நம்ம அப்ளை பண்ணோம்னா ஸோ அவங்க வந்து அது கேட்டகரியில் வந்து அப்ரூவல் கொடுத்து ராம்சார் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான ரீஸ்டோரேஷன் ஃபண்ட் எல்லாமே இன்டர்நேஷ்னல் வழி வரும். தென் நேஷனல் கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ராம்சார் சைட்ஸை வந்து நம்ம வந்து யூபிஎஸ்சியில் கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஏதோ ஒரு ராம்சார் சைட்ஸ் இம்பார்ட்டன்ட் ரிவர்க்குள்ளே போகலாம், ஸோ சீல வந்து இதாகலாம், ட்ரெயின் ஆகலாம், ஸ்பீசிஸ் ஏதாவது இருக்கலாம், கம்யூனிட்டி ரிசர்வ்ஸ் இருக்கலாம், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் இருக்கலாம், நேஷனல் பார்க்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வெட்லேண்ட் அப்படிங்கிறதுல வெட்லேண்ட்ஸில் ராம்சார் சைட்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு டைம் உதய்பூர் இண்டோர் ரெகனைஸ்ட் அஸ் த இந்தியாஸ் ஃபஸ்ட் ராம்சார் அக்ரிடேட்டட் வெட்லேண்ட் சிட்டிஸ். இந்தியாவோட வெட்லேண்ட் சிட்டிஸ்னே ஒரு 2 சிட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, உதய்பூருக்கும் இண்டோருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டில் தட் இஸ் ஏஷியாவில் லார்ஜஸ்ட் ராம்சார் நெட்வொர்க் எனக்கு இந்தியாவில் தான் இருக்குது. குளோபல் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd லெவலில் இருக்குது. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்விரான்மெண்ட்டில் வந்து நமக்கு வந்து ரேண்டமாக எப்படி வேணால் கொஷின்ஸ் கேட்குறாங்க. மேபி 1 இயர் கன்சர்வேஷன் பற்றி மட்டும் நமக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், ஸ்பீசிஸ் பற்றி மட்டும் நம்மளுக்கு ஒரு வருஷம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் பற்றி ஒரு வருஷம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, இல்லை மிக்ஸ்டாக வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பார்க்குறீங்க எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் கொஷின் கேட்டிருக்கிறாங்க, மேங்க்ரூவ்ஸ் பற்றி கொஷின் கேட்டிருக்கிறாங்க, ராம்சார் சைட்ஸ் பற்றி கொஷின் கேட்டிருக்காங்க, பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொன்னேன் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதையும் நம்ம வந்து கேட்டிருக்கிறாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சிபிசிபி இதை பற்றிலாம் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ். ஸோ மாதவ் கட்கில் கமிட்டி, கஸ்தூரி ரங்கன் கமிட்டி, இவங்கெல்லாம் வச்சு வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ்லாம் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சில கமிட்டிஸ்லாம் போட்டாங்க. ப்ரொடெக்டட் ஏரியாஸில் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம். லோக்கல் கம்யூனிட்டிஸை சப்போர்ட் பண்ணணும், சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஜோனில் எந்த ஒரு மைனிங் ஆக்டிவிட்டி அலோவ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இஎஸ்இட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து நம்ம அதுக்கான இதை வந்து நோட்டிஃபை பண்ணி ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது கான்செப்ஷுவலாகவே இஎஸ்இசட் அப்படிங்கிறது வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே பார்த்துக்கலாம். எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க, வெஸ்டர்ன் காட்ஸில் யார் பண்ணால் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஒரு கமிட்டி வந்து என்டையர் வெஸ்டர்ன் காட்ஸை எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக வந்து டிக்ளேர் பண்ண சொன்னாங்க, இல்லை 33% வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ அதில் எந்த ஸ்டேட்டும் வந்து அதை ஃபாலோ பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ரீக்ரேடேஷனுக்கு கொண்டு போய் விடுது. ஸோ அதனால் இந்த இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுங்க. சரி, இந்தியா இன் என்விரான்மெண்டல் டே மிஷன் லைஃப் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட அந்த கிளைமேட் சேஞ்ச் அடாப்டபிலிட்டி ப்ரோக்ராம் வந்து நம்மளோட இந்தியாவோட ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைலோட போகிற மாதிரி ஒரு கேம்பெயின் ஒன்று பண்ணோம். நம்ம இதையும் நம்ம ஒரு பெரிய ஒரு கிளாஸ்கோ மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த காப்பில் தான் நம்ம வந்து மிஷன் லைஃப் பற்றி நம்ம வந்து சொன்னது. ஸோ அப்போ வந்து இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்கோ கிளப்ஸ் க்ரியேட் பண்ணுறது, அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம், அதே மாதிரி அந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அவுட்ரீச்சு, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஜுகேஷன் அவேர்னஸ் மூலமாக என்விரான்மெண்டல் அவேர்னஸ் கெப்பாசிட்டி பில்டிங்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்துறோம். ஸோ அது வந்து நம்ம ஒரு கேம்பெயினாகவே நம்ம வந்து பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பண்ணுதுன்னா நேஷ்னல் மிஷன் ஃபார் ஹிமாலயன் ஸ்டடீஸ். ஸோ நமக்கு வந்து இந்தியாவில் கிளைமேட் மிஷன் மாதிரி வந்து நிறைய ஒரு 8 சப்மிஷன்ஸே வந்து இருக்குது. ஹிமாலயன் மிஷன், இந்த மாதிரி வந்து வாட்டர் மிஷன், இந்த மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி ஹிமாலயன் ஸ்டடீஸ்க்காகவே ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து வச்சுக்கிறோம். ஸோ இந்தியன் ஹிமாலயன் ரீஜனை பற்றி நமக்கு வந்து இது பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்து வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹிமாலயன் என்விரான்மெண்ட். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஜிடேஷன்ஸ், ஆர்கிட் ஸ்பீசியஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வச்சுருக்கிறோம். தென் இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன்,
க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராமை இவங்க தான் வந்து நோடல் ஏஜென்சின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் வந்து 2023 வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ எப்படி நம்ம கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தோமோ அதே மாதிரி இது ஒரு ஸ்டாண்டலோன் ஒரு ப்ரோக்ராம். க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு புது இனிஷியேட்டிவாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஷின் வருதுன்னு சொல்லி வரல, மேபி இந்த வருஷம் வந்து கேட்கலாம். அதனால் இந்த க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ அடுத்து ஒன் விஸ்தாரா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதாவது இந்த இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் எஜுகேஷன் கூட நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி இருக்குது. அந்த நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமியில் வந்து நம்ம ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும், தென் மிட் லெவல் ட்ரைனிங் அபவுட் யூபிஎஸ்சி தட் இஸ் பியூரோக்ராட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் கர்மயோகி நம்ம ஸ்டார்ட் பண்ணது ஐகாட் பிளாட்ஃபார்ம். அந்த மிட் லெவல் கேரியர் ப்ரோக்ராம் வந்து எப்படி பியூரோக்ராட்ஸ்க்கு இருக்குதோ அதே மாதிரி ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஐஎஃப்ஐஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் கொடுக்குறோம். அதுக்கு வந்து நம்ம நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமியில் வந்து நம்ம இது பண்ணுறோம். ஸோ அடுத்து 2025 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 30 பிரேசில் தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ ராம்சார் COP15 ராம்சாருக்கான நடந்த இது. யூஎன் என்விரான்மெண்ட் அசம்பிளி 7th இது வந்து நடந்திருக்கு. தென் பிரிக்ஸில் கிளைமேட் ஃபோரம் வந்து நடந்திருக்குது. ஸோ மினமெண்டா கன்வென்ஷன் COP6 இதெல்லாம் இந்தியா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் லீடர்ஷிப்பை வந்து நம்ம காமிச்சிருக்கிறோம். ஸோ இந்தியா ட்ரெடிஷ்னலாகவே என்விரான்மெண்ட்டில் வந்து ஒரு குளோபல் லீடர்ஷிப் பண்ணியிருந்துக்கிறோம். ஸோ பிகாஸ் சிவிலைஸ்டு நேஷன், ரெஸ்பான்சிபிள் நேஷன், நம்ம வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் இதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம லைவ்லிஹுட்டோடையே வந்து நம்மளுக்கு வந்து அட்டாச் ஆகிருக்குது. ஈவன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1970ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த வேர்ல்டு ப்ரோட்டோகால்ஸோட என்னெல்லாம் பண்ணுறோமோ நம்ம அதை வாலண்டியராகவே நிறைய இடத்துல நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த 2025 இதெல்லாம் வந்து இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குது. ஸோ அதில் ராம்சாரோட 15th கான்ஃபரன்ஸ் சிஓபி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜிம்பாப்வே விக்டோரியா ஃபால்ஸ். ஓகே, ஸோ இந்தியா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 1982 இன்ட்ரடியூஸ்ட் ரெசல்யூஷன் ஆன் ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் ஃபார் வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட். இந்தியா ஒரு தீம் செட் பண்ணியிருக்காங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ராம்சார் கான்ஃபரன்ஸ் நடந்த இடத்துல விக்டோரியா ஃபால்ஸ் நடந்திருக்கு ஜிம்பாப்வேல. ப்ரொமோட்டிங் சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் ஃபார் த வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட். ஸோ வெட்லேண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்கோசிஸ்டம் சர்வீசஸ், வாட்டர், ஃபிஷ்ஷிங், லோக்கல் ரிசோர்ஸஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து நம்ம இந்தியா வந்து அதுக்குன்னு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போது இதெல்லாம் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குது. ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் வந்து 2025 இருந்திருக்கு. ஸோ அடுத்து பார்க்குறோம் மினமெண்டா கன்வென்ஷன், அதோட காப் எங்கே நடந்திருக்குன்னா ஜெனீவாவில் வந்து நடந்திருக்குது. ஸோ இந்தியா காட் எக்ஸம்ஷன் ஃபார் அனதர் 5 years. ஸோ மெர்க்குரி ஆடட் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபேஸ் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு 5 years எக்ஸம்ஷன் கேட்டிருக்கிறோம். ஸோ வந்து மினமெண்டா கன்வென்ஷன் அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். மெர்க்குரியோட இதனால அதோட பெரிய ஒரு டேஞ்சர்னால நம்ம அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த கன்வென்ஷன் தான் மினமெண்டா கன்வென்ஷன். ஸோ யூஎன்எஃப்சிசி கிளைமேட் சேஞ்சுக்கான நடந்த கான்ஃபரன்ஸ் பிரேசிலில் வந்து நடந்தது. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் இண்டிகேட்டர்ஸ், ஃபினான்ஸ், கிளைமேட் ஃபினான்ஸ் அண்டர் ஆர்டிகல் 9. தென் ஜஸ்ட் டிரான்சிஷன் மெக்கானிசம், ரெனியூவல் டிரான்சிஷன் சொல்கிறாங்க. டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம், டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். தட் இஸ் கிளைமேட் ஃபினான்ஸ்க்கு மிட்டிகேஷன் ஒர்க் ப்ரோக்ராம். ஸோ நமக்கு வந்து இந்த COP29, COP28 இதெல்லாம் யூபிஎஸ்சியில் இப்போ கொஷின் கேட்டுட்டாங்க. பிஒக்யூவில் அபுதாபி கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் வச்சு கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த கிளைமேட் ஃபினான்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்ன ஃபண்டு வந்துருக்குது, இந்த பாரிஸில் சொன்ன ஃபண்டை வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் கொடுத்தாங்களா இல்லையா, இதெல்லாம் வந்து எலாபரேட்டாக நமக்கு வந்து எடிட்டோரியல்ஸில் வரும். இப்போ இந்த COP30 நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது அடாப்டேஷன் பேசியிருக்காங்க, கிளைமேட் ஃபினான்ஸ் பேசியிருக்கிறாங்க, ஜஸ்ட் டிரான்சிஷன் மெக்கானிசம் கேட்கலாம். அதுனா என்ன, தட் இஸ் ரெனியூவல் பற்றி இது பண்ணுறது, கிளைமேட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம் இது பண்ணுறாங்க, மிட்டிகேஷன் ஒர்க் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் COP30 வந்து டிஸ்கஸ் பண்ண இதுவாக பார்க்குறோம். யூஎன் என்விரான்மெண்ட் அசம்பிளி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸே வந்து நைரோபியில் தான் வந்து இருக்குது, UNEA. ஸோ அங்கே தான் நடந்திருக்குது. இந்தியாவோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் த குளோபல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வைல்டு ஃபயர்ஸ். ஸோ ஆஸ்திரேலியா அங்கே கங்கோரிஸ் வந்து எஃபெக்ட் ஆகுது, கோலாபியர் வர எஃபெக்ட் ஆகுது. யூஎஸில் சான் ஃப்ரான்சிஸ்கோ, கலிஃபோர்னியா அங்கெல்லாம் பயங்கரமான வைல்ட் ஃபயர் வந்து போயிட்டு இருக்கு. ஈவன் கனடாவில் இப்போ நடக்குது, இந்தியாவில் வந்து இருக்குது. இதை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க யூஎன் என்விரான்மெண்டல் அசம்பிளியில். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா சைட்ஸில் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீசியஸ், தட் இஸ் வைல்ட் லைஃப் ஃபானா ஃப்ளோரா வந்து இது பண்ணுறது. அந்த சைட்ஸில் மாதிரி நடக்கக்கூடிய அந்த COP இந்த வருஷம் எங்கே நடந்திருக்குன்னா உஸ்பெகிஸ்தான் சமர்கண்டில் வந்து நடந்திருக்குது 20th மீட்டிங். ஸோ இந்தியாவோட சைட்ஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்காங்க.
ஓகே, ஸோ இது வந்து இந்தியா ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டிங் இந்த சைட்ஸ் கன்வென்ஷன் மீட்டிங். நெக்ஸ்ட் வேர்ல்டு வெட்லேண்ட் டே February 2 இந்தியா வந்து செலிப்ரேட் பண்ணுது. இந்த வருஷம் பார்வதி ஆர்கா ராம்சார் சைட்டில் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து இன்டர்நேஷ்னல் பயோடைவர்சிட்டி டே May 22. ஸோ நம்ம அங்கே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உதய்பூர் ராஜஸ்தானில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு என்வரான்மெண்ட்டே நம்மளுக்கு தெரியும் June 5. பிளாஸ்டிக் பொல்யூஷன் பற்றி பேசியிருக்காங்க. குளோபல் டைகர் டே July 29. வேர்ல்டு லயன் டே August 10. வேர்ல்டு எலிஃபண்ட் டே August 12. ஸோ யூபிசியில் நமக்கு இந்த டேவோட ஃபேக்டை ஸ்டேட்மெண்ட்டில் கேட்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. டைரக்ட் கொஷின் கிடையாது, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறாங்க. ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ், ஸ்வதேசி டே, இந்த மாதிரிலாம், அந்த ஹேண்ட்லூம் டே, இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்டில் வருது. என்வரான்மெண்டல் டேவும் கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட்டில். அதனால தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். குளோபல் டைகர் டே பார்த்துங்க, வேர்ல்டு லயன் டே பார்த்துங்க, வேர்ல்டு எலிஃபண்ட் டே பார்த்துங்க. ஸோ அதே மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வெட்லேண்ட் டே பார்த்துங்க, இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயோடைவர்சிட்டிங்கிறதும் நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியா வந்து ஆக்டிவ்லாக வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரி வேர்ல்டு ஓசோன் டே 31st வேர்ல்டு ஓசோன் டே September 16. இன்டர்நேஷ்னல் ஸ்னோ லெப்பார்ட் டே October 23. ஏன்னா இப்போ நம்ம ஸ்னோ லெப்பார்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவோட இந்த இதெல்லாம் எடுத்தோம், சென்சஸில் எடுத்தோம். ஸ்னோ லெப்பார்ட் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, தட் இஸ் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் தான், JNK, லடாக், ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், இங்கே மாதிரி ஸ்டேட்ஸில் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட் ஸ்னோ லெப்பார்டு நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் வந்து அதுவும் வந்து இது பண்ணலாம். ஸோ அடுத்து ரிஃபார்ம்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா, க்ரீன் ப்ரெடிட் ப்ரோக்ராமுக்கான ஃப்ரேம் ஒர்க் ரிவைஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் என்டிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஃபாரஸ்ட் லேண்டை ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கிரெடிட்ஸ் வச்சு நீங்கள் காம்பன்சேட்டரி ஆஃபாரஸ்டேஷன் இது பண்ணலாம், CSR ஆப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து க்ரீன் கிரெடிட் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ PPP மாடல், பப்ளிக் ப்ரைவேட் மாடலில் தான் அந்த க்ரீன் கிரெடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அது ஒரு பெரிய ரிஃபார்மாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம லேண்ட் டிகிரடேஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுங்கிறக்காக கிரிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் அட்டாமிக் மினரல் மைனிங் அப்படிங்கிறதுக்கெலாம் இப்போ நம்ம காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் நாம்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப காசிஸாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து ஆஃப்லைன் ப்ரொப்போசல் தான் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும், ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து சப்மிஷன் கொடுக்கணும். இதெல்லாம் ஆன்லைனில் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சில டிஃபாரஸ்டேஷனுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, லேண்ட் டிகிரடேஷனுக்காக சில ரூல்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து இண்டஸ்ட்ரி கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து CPCB கிளாஸிஃபை பண்ணது பாருங்கள், ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு, ப்ளூ, ஒயிட் கேட்டகரி. ஸோ அதில் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ செக்டார்ஸ் வந்து ஒயிட் கேட்டகரியில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் ஒயிட் கேட்டகரி அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ ப்ளூ கொஞ்சம் மாடரேட், க்ரீன் ஓரளவுக்கு மாடரேட், ஆரஞ்சு, ரெட்டுங்கிறது அலர்ட் லெவலில் வந்து இருக்கக்கூடியது. ஸோ அப்படி ரெனியூபிள் எனர்ஜி இந்த மாதிரி ப்ராடக்ட் தட் இஸ் இந்த மாதிரி எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒயிட் கேட்டகரி அப்படிங்கிறத வந்து நம்ம கிளாஸிஃபை வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ 86 செக்டார்ஸை நம்ம ஒயிட் கேட்டகரியில் வந்து நம்ம பண்ணியிருந்துக்கிறோம். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரி கிளாஸிஃபிகேஷன் காம்ப்ளைன்ஸ் மெக்கானிசமில் இதை பண்ணுறோம். கேட்கலாம், ஒயிட் கேட்டகரிஸ், ஒயிட் செக்டார்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது கேட்கலாம். இண்டஸ்ட்ரி கிளாஸிஃபிகேஷன் நம்ம என்னென்ன கேட்டகரியில் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்து வச்சுங்க. அடுத்து வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்த அந்த சர்க்குலர் எக்கானமி தான். எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது எத்தனை வேஸ்ட் கேட்டகரிக்கு நம்ம நோட்டிஃபை பண்ணியிருக்கோம்? 8. பிளாஸ்டிக் பேக்கேஜிங் கண்டிப்பாக இருக்குது, வேஸ்ட்டுக்கு இருக்குது, பேட்டரி வேஸ்ட்டுக்கு இருக்குது, ஸோ யூஸ்டு ஆயில் இருக்குது, டயர் வேஸ்ட்டுக்கு இருக்குது, எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள்ஸ், ஸோ வெஹிக்கிள்ஸ் நம்ம இது ஸ்கிராப்பிங் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெமாலிஷன் வேஸ்ட்டு, ஸோ ஸ்கிராப் ஆஃப் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸ் அண்ட் டெக், என்விரான்மெண்டல் இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கும்போது நமக்கு கன்சிடர் த ஃபாலோயிங் கொடுத்து நமக்கு 1, 2, 3, 4 பாயிண்ட்ஸை கொடுத்து இதில் எந்த ஹவு மெனி ஆஃப் த எபோ ஆர் கம்மிங்ன்றத EPR ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் கொஷின் வரும். அதனால் இதை வந்து பார்த்துங்க. 8 வேஸ்ட் கேட்டகரி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் பிளாஸ்டிக், வேஸ்ட், பேட்டரி வேஸ்ட் இதெல்லாம் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள் இருக்குது, நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ் இருக்குது, டயர் வேஸ்ட் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷன் வேஸ்ட் இருக்குது. இது நம்ம வந்து ரீசைக்ளிங் எக்கானமிக்கு நம்ம பண்ணுறோம். அடுத்து எண்ட் ஆஃப் லைஃப் வெஹிக்கிள் ரூல்ஸ் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் நம்ம நோட்டிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ என்விரான்மெண்டலி சவுண்ட் மேனேஜ்மெண்ட்டோட நம்ம வந்து அந்த வெஹிக்கிள் ஸ்கிராப்பிங் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். கன்ஸ்ட்ரக்ஷன் டெமாலிஷன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2025 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்.
புதுசாக ஏதாவது ரூல்ஸ் வந்து கொண்டு வந்தாங்கன்னா யூபிஎஸ்சியில் கொஷின் கேட்டுருவாங்க, அதுவும் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தால். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பேட்டரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் அதையும் நம்ம வந்து இப்போது இது பண்ணியிருக்கோம். லேபிளிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை புதுசாக வந்து நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கிறோம். எவ்ரி இயர் ரிவைஸ் பண்ணுறது இதெல்லாம். ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் இபிஆர் எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடியது. ஹசார்டஸ் மெட்டல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கேட்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாருங்கள், சில மைனிங் மினரல்ஸ் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா மைனர் டு மேஜர் அப்படிங்கிறது கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ். என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ஆக்டில் 2006 மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அது வந்து அப் டு 5 ஹெக்டார்ஸ் இருந்ததா, 5 ஹெக்டார்ஸ் வரைக்கும் இருந்தால் கேட்டகரி B2வில் வந்து நம்ம மைனர் டு மேஜர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ நம்ம கிளியரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிஃபார்ம் கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ பரிவேஷ் அப்படிங்கிற போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஃபார் கிளியரன்ஸ்க்காக நம்ம பண்ணுறது. ஸோ பாருங்கள், கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் கிளியரன்ஸு, ஃபாரஸ்ட் கிளியரன்ஸு, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு, இல்லை ரியல் டைம் மானிட்டரிங்கில் வந்து நம்ம பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் பரிவேஷ் 2.0 போர்ட்டல். ஸோ இதெல்லாம் வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி பண்ண ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். ஸோ இந்த என்விரான்மெண்டல் மினிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 1 இயரில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பை இந்தியன் கவர்மெண்ட், வேர்ல்டு லெவலில் நடந்த சில சம்மிட்ஸ், அதே மாதிரி நம்ம கொண்டு வந்த சில அமெண்ட்மெண்ட் ரூல்ஸு, ஆக்டு, இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இது கவர்மெண்ட் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான். இந்த 2025 மட்டுமே நடந்தது தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த இதை மட்டும் நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸிலி யூ கேன் கெட் 3 to 4 கொஸ்டின்ஸ் டேரக்ட்லி ஃப்ரம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட். எப்பவுமே வந்து கவர்மெண்ட்டு இந்தியா, அதில் இந்தியாவில் நடக்கிறது, ஸோ அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுது, இதுலேருந்து தான் யூபிஎஸ்சியில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப ரேராக தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட் கொஷின் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்மந்தம் இல்லாமல் நம்மளுக்கு என்விரான்மெண்ட்டில் கொஷின் எங்கேயாவது போகும். ஸ்பீசிஸ் அதுவும் 2023 தான் நம்மளுக்கு வந்து இந்த வெளியே இருக்கிற ஸ்பீசிஸ்லாம் கொஷின் கேட்டுருக்காங்க. இல்லைனா இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்பீசிஸ், இந்தியாவுக்குள்ளே இருக்கிற வெட்லேண்ட், இல்லை இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ், இதுதான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ இதில் நமக்கு ஓவராலாக நமக்கு ஒரு அப்சர்வேஷன் கிடச்சிருக்கு என்விரான்மெண்ட்டில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்க்க போகிறோம். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தோம்னா கவர்மெண்ட்டோட பாலிசிஸ், ப்ரோக்ராம்ஸ், அதே மாதிரி கவர்மெண்ட்டோட சில செக்டார்ஸ், அப்படி பார்க்கும்போது சில சப்ஜெக்ட்ஸ், எக்கனாமி, கான்ஸ்டியூஷன், இந்த மாதிரி சப்ஜெக்ட், அக்ரிகல்ச்சர், எக்கனாமி, இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு கரண்ட் கவர் ஆயிரும். இப்படி பார்த்தாலே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 30 to 40 கொஸ்டின்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து வரும். அப்படி நீங்கள் இந்த லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்ட்ரைக்கிங் ரேட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கட் ஆஃப் கூட வந்து பார்த்தோம்னா 2025 கட் ஆஃப் வந்து 92 வந்திருக்கு. ஓபிசிக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஈக்குவலாக வந்திருக்கு. அதனால் வந்து இப்போ நமக்கு கட் ஆஃப் 192+ இருக்கிற மாதிரி கொஷின் செட் பண்ண போகிறாங்களா, இல்லை வந்து 2023 மாதிரி 75 இருக்கிற மாதிரி செட் பண்ண போகிறாங்களா, நம்ம அதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நமக்கு தேவை என்விரான்மெண்ட், சயின்ஸ் அண்ட் டெக், ஐஆர், இதெல்லாம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் சில ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு. அந்தெல்லாம் அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட்டாக இருந்தால் தான் நம்ம அங்கே வந்து கொஷின்ஸ் வந்து நம்ம கிராக் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வந்து இப்போ நேஷ்னல் பார்க்கு, டைகர் ரிசர்வ்ஸ், இதெல்லாம் நம்ம தனி சீரீஸில் வந்து பார்க்கலாம். இந்த பிஏபி கரண்ட் அஃபேர்ஸை டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடும். ஓகே, தேங்க்யூ.